அண்மை செய்தியை பார்க்கிறோம். தவறு இழைத்தவர்கள் கண்டறியப்படாவிடில் மறுதேர்வு நடத்தப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நீட் விவகாரம் தொடர்பாக இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்றிருந்தது. அதில் பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருந்த நிலையில் தவறு இழைத்தவர்கள் கண்டறியப்படாவிடில் மறுதேர்வு நடத்தப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், விரிவான விவரம். இந்த நீட் தேர்வு விவகாரத்துல மத்திய அரசு, தேசிய தேர்வுகள் முகமை, சிபிஐ இந்த 3 அமைப்புகளுக்குமே நிறைய முக்கியமான கேள்விகளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எழுப்பி இருக்கிறாரு. நீட் தேர்வுடைய புனித தன்மையை பாதுகாக்கிறதுல நாங்க ரொம்ப கவனம் செலுத்துறோம் அப்படின்ற விஷயத்த தலைமை நீதிபதி இன்றைய தினம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்காரு. இதை தவிர இந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வுகள்ல நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கு, வினாத்தாள் கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே வெளியே தெரியுது. இதுல சம்பந்தப்பட்டவங்க யார் யாரெல்லாம் முறைகேடு செஞ்சு பலனடைஞ்சாங்க, இவங்க எல்லாரையுமே கண்டறியணும். அப்படி கண்டறிய முடியாத பட்சத்துல மறுதேர்வு நடத்த உத்தரவிடப்படும். அதுக்கான நாங்க விஷயத்துக்கு போவோம் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கருத்தை தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. இதுல மறுதேர்வு நடத்துறதுக்கு நாங்க உத்தரவிடும் பட்சத்துல அது லட்சக்கணக்கான மாணவர்களுக்கான ஆபத்தை ஏற்படுத்தும், அவங்களுக்கான பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஆனா அதே நேரத்துல இப்படி தவறு செஞ்சவங்க இந்த தவறை பயன்படுத்தி நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்று இந்த அமைப்புல இந்த விவகாரங்கள்ல மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கிறதையும் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரியான கருத்துக்களையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. இப்போ சிபிஐ என்ன மாதிரியான விசாரணை நடத்தி இருக்கிறாங்க, இதுல என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத சிபிஐ சொல்லுவாங்க. என்னைக்குள்ள? ஒரு புதன்கிழமை மாலை 5 மணிக்குள்ள. அதே நேரத்துக்குள்ள தேசிய தேர்வுகள் முகமை நீட் தேர்வு வினாத்தாள் கசிஞ்சது எப்போது, அது எப்படி கசிஞ்சது, என்ன வகைகள் எல்லாம் கசிஞ்சது, இந்த விஷயங்களும் சொல்லணும். மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசியாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இருக்கு, ஏற்கனவே இருந்த மெக்கானிசம் எல்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டுதான் இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாம் மத்திய அரசு கொடுக்கணும். அதே மாதிரி எதிர் மனுதாரர்களா இருக்கக்கூடிய மறுதேர்வு கேட்கிறாங்க, அவங்க தங்களது கருத்துக்களை 10 பக்கங்களுக்கு குறைவா ஒரு பதிலா அவங்க தெரிவிக்கணும். வழக்கின் விசாரணை வியாழக்கிழமை நடைபெறும். இதுல மத்திய அரசும் தேர்வுகள் முகமையும் சிபிஐயும் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றத பொறுத்துதான் நீட் தேர்வு இந்த ஆண்டு நடைபெற்ற முடிவுகள் ரத்து செய்யப்படுமா அல்லது தொடருமா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் தவறு இழைத்தவங்க கண்டறியப்படணும், அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படணும்ன்றத விரும்புறாங்க. அது சாத்தியப்படாட்டி மறுதேர்வு நடத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ தேசிய தேர்வுகள் முகமைக்கும் மத்திய அரசுக்கும் சிபிஐ கிட்டையும் இந்த விவகாரம் இருக்கு. அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை, இந்த 2 நாட்கள் அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை மிக முக்கியமான நகர்வுக்கு ஒரு வடிகாலம் அமையும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். விக்னேஷ், வியாழக்கிழமை ஒத்திகை வச்சிருக்காங்க. அன்னைக்கு என்னென்ன விவரங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிரஞ்சன், விவரங்களுக்கு நன்றி.